ஸ்ரீஹப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஆன்லைன் பிரவச்சனத்தில் நம்ம திருப்பாவை அனுபவிச்சுருக்கோம். திருப்பாவையில் இன்னைக்கு 8வது பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் செய்வித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இது பாசுரம். கீழ்வானம் நம்ம யூஸ்வலாக இப்போ நாம் பார்க்குறது என்ன, இந்த வருஷம் நாம் பார்க்குறது தமிழனுடைய அழகு, ஆண்டாளனுடைய பக்தி. ஏன்னா பாசுரங்கள் அப்படின்னாலே தமிழை வளர்த்தவைகள் தான். 4000 பேர் வந்த ஆட்டம் அல்லது சைவர்கள், சைவ சித்தாந்தமாகட்டும், எல்லாமே தமிழை வளர்ப்பதற்காகவும் அது தவிர பக்தியை போற்றுவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டவை. அதில் இன்னைக்கு திருப்பாவினுடைய தமிழில் அதில் இருக்கக்கூடிய தமிழுடைய அழகையும் ஆண்டாளுடைய பக்தியையும் கொஞ்சம் ஃபிலசாபிக்கல் திங்கிங் என்னென்ன வருதுங்கிறதையும் பார்ப்போம். இதில் கீழ்வானம் வெள்ளென்று சாதாரணமாக ஒரு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருப்பா அப்படி தானே சொல்கிறோம் நம்ம, இல்லையா? சூரியன் உதிச்சு நம்ம எழுந்திருக்கிறத விட அது உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்துடணும் அப்படின்னு சொல்கிறோம். அதையே தான் ஆண்டாள் சாதிக்கிறா, கொஞ்சம் வித்தியாசமாக. என்ன இருக்குது, கீழ்வானம் வெள்ளையாக போகிறது, அதாவது கருப்பாக இருக்கிறது வெள்ளையாக இருக்குது. நீங்கள் சாயந்தர வேளையில் பார்த்தீங்கன்னா அது வானம் சிவப்பாக இருக்கும், மார்னிங்கில் வெள்ளையாக இருக்கும். அந்த வெள்ளையானது பெண்மணியே நீ சீக்கிரம் ஏந்துரு, கீழ்வானம் வெளுக்க போகிறது, சீக்கிரம் ஏந்துரு. மேய்வான் பரந்தனகால் மிக்குள்ள பிள்ளைகளும், அதாவது எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகால். எருமைகள் என்ன பண்ணுறது, அது சாதாரண இந்த கால வேளையில் என்ன நுனிப்புல் மேயிறது அப்படின்வா. சிறுவீடு மேய்வான், அதாவது நுனிப்புல் மேயிறது பரவலாக அது காலங்காலத்தால் போகிறது. அதனால் நோன்பு நோக்கிறதுக்கு பல பேர் ஏந்து குளிச்சு எல்லாத்தையும் ரெடி ஆகிட்டான். நீங்கள் இன்னும் தூங்கின்னு இருக்கீங்களே, ஏந்திருக்க மாட்டேலா? அங்கே மீதமுள்ள கொஞ்சம் அங்கங்கே இருக்கிறவாளும் போவான் போகின்றாலே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து கொஞ்சம் இருக்கிறவாளையும் நீ போயிடாத, இரு நான் வரேன்னு அவளை தடுத்து நிறுத்தி, ஏன்னா உன்னை எழுப்பி அழிச்சுன்னு போகலாமே, நீ இன்னும் தூங்கின்னு இருக்கியே, அழிச்சுன்னு போகலாமே. அப்படி எதுக்கு அழிச்சுன்னு போகணும், இல்லையா? எதுக்கு அழிச்சுன்னு போகணும் அப்படின்னா, கேசி அப்படின்னா கேசவன் அப்படின்னு பெருமாளுக்கு பேர். கேசி அப்படின்னு குதிரை வடிவில் அந்த அரசனை கொண்டதுனால அவனுக்கு கேசவன் பேர். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளையலோர் எம்பாவாய். அந்த அசுரனுடைய வாயை பிளந்து, அது தவிர மல்லர்கள், இந்த கம்சன் என்ன பண்ணினா ஆரம்பத்திலேன்னு இந்த குழந்தை, அந்த குழந்தையை கொல்றதுக்காக பூதனையிலேருந்து ஒவ்வொருத்தரையாக அனுப்பிச்சுட்டு இருக்கான். இந்த பெரிய வில்லன் சின்ன வில்லன் அனுப்பிச்சுட்டே இருப்பானே, அந்த மாதிரி இவனும் அனுப்பிச்சுட்டே இருக்கான். அதில் கடைசியில் இங்கே வந்த வில்லன்கள் போறாதுன்னு இவர் என்ன பண்ணார், அங்கே போனார். எங்கள் கம்சனுடைய இருப்பிடத்திற்கே போய் அவனே ஒரு வழி ஆக்கிடலாம் அப்படின்னு அங்கே போகச்சே, அந்த இடத்துல என்ன ஆகுது, இருக்கக்கூடிய மல்லர்கள், அந்த கோலையாப்பீட்டங்கிற யானை, இதையெல்லாம் சாய்த்தவரே மல்லரை மாட்டிய அவன் எப்படிப்பட்டவன், இவர்களையெல்லாம் வென்றவன், தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவனாக விளங்கக்கூடியவன். அவனை ஆவாவென்று ஆராய்ந்து ஆன்னு அப்படின்னா ஆஹா ஆஹா அப்படின்னு அது ஒரு பக்கம். ஆனா வாயை பழக்கிறது, என்ன வாயை பழக்கிற அப்படின்னு கேட்க மாட்டோம் இல்லையோ, அந்த மாதிரி வாயை பழக்கிற பதிலாக அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவனாம் அவன். இப்போ ஒரு பெரிய விஷயம் நம்ம செஞ்சிட்டோம்னா என்ன எவ்வளோ பெருசாக இருக்குது சொல்கிற மாதிரி இல்லையா? கலர் அழகான ஒரு பெயிண்டிங் பார்த்தோம்னா ஆணு நின்றுடும், என்ன ஆணு வாயை பழந்து நின்றுருக்க அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி அப்படிப்பட்டவனை ஆய்ந்து அருளுதல் அப்படின்னு அவன் எப்படிப்பட்டவன், எல்லாருக்கும் அருள் செய்யறதுக்கு காத்துருக்கான். அப்படிப்பட்டவனை ஆராய்ந்து அருள் புரியக்கூடியவனை நாம் சென்று தேவாதி தேவனை சேவிக்க வேண்டும். அதுக்கு தான், அதற்கு இந்த நோன்பு நோக்கணும் அப்படின்னு சொல்றான். இப்போ எல்லாரையும் அழைக்கணும். யார் யார் வேண்டியவா வேண்டாதவா, யார் யாருக்கு வேணும் யார் யாருக்கு வேண்டாம். கீழ்வானம் முதல்ல இருந்து பார்க்கலாம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடும்.
இந்த நம்ம போன பாசுரத்தில் பார்த்தோம், கீச்சு கீச்சு என்றெங்கும் ஆனைச்சாத்தான் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பெய்ப்பண்ணின ஆரம்பிப்போம். அந்த காலங்காத்தால் 3:30 மணிக்கு கூவக்கூடிய ஒரு பறவை, 4-4:30 மணிக்கு கூவக்கூடிய பறவை, 5 மணிக்கு கூவக்கூடிய குயில் மயில், இப்படி ஒன்று ஒன்றா சொல்ல அந்த காலத்தில் இருக்கக்கூடியதை விவரிக்கிறாள் ஆண்டாள். அந்த மாதிரி இந்த பாசுரத்தில் வானம் வெளுத்து போகிறது, சீக்கிரமாக ஏந்திரு, கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான். அந்த காலையில் வெள்ளவெளேன்னு இருக்கும். இப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேசிக்காக நம்ம நைட்டு படுத்து தூங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த விதமான கெட்ட சிந்தனையோ நல்ல சிந்தனையோ எதுவுமே இருக்காது. நம்ம விடியற்காலையில் எழுந்திருக்கிற போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருப்போம். அந்த ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்கிறது தமிழ் என்ன சொல்லுவோம், எவ்வளோ வெள்ளந்தியாக இருக்கா பற்றியா பேசச்சே அப்படின்வா. அந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிறது அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, எந்த விதமான கெட்ட சிந்தனைகளும் இல்லாமல் இருக்கிறது, இதற்கெல்லாம் பேர் வெள்ளையாக இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கான் கீழ்வான். ஏன்னா நம்ம இப்போ தான் மனசுக்குள்ளே எந்த விதமான கெட்டதையும் நம்ம நினச்சிக்க வேண்டாம், சீக்கிரமாக எழுந்திருப்போம், அதில் நல்லதை உள்ளே போடுவோம். கெட்டது நாமளாக எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்குது, பிளெயினாக இருக்குது, அதில் நாம் நல்ல விஷயங்கள், இது நோன்புங்கிற நல்ல விஷயம், பகவானை சேவித்தல் அப்படிங்கிறது நல்ல விஷயம், இதையெல்லாம் நாம் அதில் உள்ள போடுவோம், அந்த மனசில் நல்ல விஷயங்களை சேகரிப்போம் அப்படின்னு சாதிக்கிறான். முதல்ல வெள்ளை அப்படின்னா வெண்மைன்னு ஒரு அர்த்தம், வெள்ளைன்னா கூர்மைன்னு ஒரு அர்த்தம். அடுத்தது வெள்ளை அப்படின்னா கீழ்வானம் வெள் என்று இருக்கிறது அப்படின்னா வெள் அதிகமான மிகுதியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம். அது எங்கேருந்து கிளம்புறது, அந்த சூரியன் கடல்லேருந்து கிளம்புறது, ரைசிங் ஸ்டார்டிங் இல்லையா, அங்கே தான் ரைஸ் ஆகுது, அங்கே தான் கிளம்புறது. அங்கே கிளம்புற போது நாம் என்ன உற்சாகமாக இருப்போம். காலை வேளையிலேயே எப்படி சூரியன் உதிக்கிறானோ அந்த மாதிரி நம்ம சோம்பி இராமல் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், உற்சாகமாக இருப்போம் அப்படின்னு எழுப்புறா ஆண்டாள். அதை முதல் வார்த்தையாக சொல்கிறார். அடுத்தது இந்த இதே தான் ஒரு அழகான வார்த்தையில் திருவாசகம் சொல்கிறது பாருங்க, வெள்ளம் தாழ் விரிசடையாய். சிவனை சொல்கிற போது வெள்ளம் தாழ் விரிசடையாய் அப்படின்னு சாதிக்கிறார் திருவாசகத்தில். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணிக்கவாசருடைய திருப்பாவை திருவம்பாவை இரண்டுமே மார்கழி மாதத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது தான். இப்படி கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறு வீடு மேய்வான். முதல்ல நோட்டம் விடுறதுன்னு சொல்லுவாள். நம்ம மனிஷா சொல்லுவா இல்லையா, நீ போய் முதல்ல நோட்டம் விட்டுட்டு வா அப்படின்வா. அந்த மாதிரி எருமைகள் என்ன செய்யுமா, எடுத்த உடனே மேம்புல் அப்படி நுனிப்புல் மேயுமா. பல பேர் சில விஷயங்களை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், கதைகளை சொன்னால் கதைகளுக்கு இந்த ஒரு புத்தகத்தை கொடுத்து படினா நுனிப்புல் மேயறது அப்படின்வா. அப்படியே மேம்போக்க பார்க்கறது. முதல்ல எருமாடு என்ன பண்ணுமா, மேம்போக்க மேய்ஞ்சிட்டு வருமா. மேய்ஞ்சிட்டு அதற்கு அப்புறமாக அதை எடுத்து அசை போட்டுட்டு எப்படி இருக்குது, இந்த இடம் நல்லா இருக்கா அங்கே மேயலாம், அங்கே நல்லா இருக்கா அங்கே மேயலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியதான் மேய்வான் பரந்தனகான். அதற்கப்புறம் இருவை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். அதற்கப்புறம் நம்மளுடைய எண்ணங்களை விவரித்து கொள்ளுதல், பெருமாளை சேவிச்சுட்டு வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தியை உணர்த்தும் பாசுரமாக இது. ஒவ்வொருத்தையும் எழுப்பச்சே என்ன சொல்கிறா, நீ முதல்ல நல்லதோ கெட்டதோ ஏந்திரு, புரிஞ்சுக்கோ, நோன்பை செய். அதற்கப்புறமா இருக்கக்கூடிய வரக்கூடிய வினைகளை நாம் ஒவ்வொன்றாக சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை அழகாக ஆண்டாள் பிரயோகப்படுத்துகிறார். மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து. மிக்குள்ள பிள்ளைகளும், மிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மீதி இருக்கிறவா அப்படின்னு அர்த்தம். சாதாரணமாக பார்த்தோம்னா மீதி இருக்கிற குழந்தைகளும் மீதி இருக்கிறவாளும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் மிக்கு அப்படின்னா அதிகம்னு ஒரு அர்த்தம். மிக்கு புகுதல் இல்லையா, அதிகமாகி சொல்லுதல். அவன் மிக்கு அப்படின்னு வச்சு தமிழில் பிரயோகம் வரைச்சே மிக்குன்னா அதிகம். மிக்குள்ள பிள்ளைகளும் அதிகமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள். ஏன்னா இன்னைக்கு சில பேர் இப்போ 108 பேரை வச்சு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறது, 12 பேரை வச்சு பண்ணுறது, 48 பேரை வச்சு பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் இப்போ 48 பேரை வச்சு பண்ணணும், ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னா ஒரு 55 பேர் வந்துட்டாலும் அவள் மிகுதியாக இருக்கக்கூடியவள், மிக்கு இருக்கக்கூடியவள், மிகுதியாக இருக்கக்கூடியவளை வேற என்ன பண்ணலாம், எப்படி டைவெர்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஆண்டாள் சொல்கிறா, நமக்கு அதிகமாக மிக்கு இருக்கக்கூடிய என்னது, மிக்குள்ள பிள்ளைகள் என்னது அதிகமாக இருக்குது நமக்கு சொல்லுவோம். என்னதுன்னா ஞானம் அதிகமாக இருக்குது. நமக்கு என்ன ஞானம், பகவானை பற்றின சிந்தனை,
நம்மை பற்றின சிந்தனை, இதெல்லாம் நிறைய இருக்கு. ஞானம் அதிகமாக இருக்கு. மிக்கு உள்ளது. உள்ளே இருப்பது மிக்கு இருக்கிறது. உள்ளே இருப்பது என்ன? ஞானம், அறிவு. இது நமக்கு அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நாம் பிள்ளைகளே, போவான் போகின்றாரே போகாமல் காத்து, அவள்லாம் நான் போயின்னு இருக்கா, அவள்லாம் கூட்டை இடுக்க வச்சிருக்கேன், சீக்கிரம் ஏந்திரு, உன்னை எழுப்பி கொண்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்ற. எழுந்த பின்பு தாங்கள் செய்ய வேண்டியவற்றையும் அதனால் செய்வதால் உண்டாகக்கூடிய நன்மையும் இதெல்லாம் அவன் டீட்டெயிலிங் பண்ணிட்டு ஆண்டாள் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டா. எழுப்பச்சே ரொம்ப விலைவாரியான்னு சொல்றோம் இல்லையா, விளக்கமாக சொல்லி அந்த குழந்தைகளை எழுப்புகிறாளாம் ஆண்டாள். போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய். போவான் போகின்றாரே போகாமல் காத்து அப்படின்னுச்சு. அடையாளம் எல்லாரும் போறா அப்படின்னு இல்லை, யார் யாரெல்லாம் போறாளோ அந்த அடையாளப்படுத்தி அவளெல்லாம் நிறுத்தி வைத்து. இப்போ ஒரு கூட்டம் போறதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் நம்ம சொல்றதை கேட்பாளா? இல்லை எல்லாருமே நம்முடைய வேவலிங்கத்தில் இருப்பாளா? அப்படி இல்லை. யார் யாரெல்லாம் நம்ம வேவலிங்கத்தில் இருக்காளோ, யார் யாரெல்லாம் நம்மளோட ஒத்து வருவாளோ அவளெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா? யார் போறா அதில் பார்த்து நமக்கு தேவையானவாளை போகாமல் காத்து உனக்காக வச்சிருக்கேன், சீக்கிரம் எழுந்துரு. கோது கலமுடைய பாவாய். கோது அப்படின்னா என்னன்னா மிச்சம்னு அர்த்தம். கோதுன்னா குற்றம்னு ஒரு அர்த்தம். கோதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஏன்னா கோது இல் அப்படின்னு சொல்றோம். கோது இல்னா குற்றம் இல்லாத, மாசு இல் குற்றம் இல்லாத, அந்த மாதிரி. நோ யூஸ்னு அர்த்தம். கோதுன்னா நோ யூஸ். கோதுன்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு, மயில் இறகு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கலாம். கோது அப்படின்னா வகிடுன்னு ஒரு அர்த்தம். நம்ம வாரிக்கிறோம் இல்லையா, வகிடுன்னு ஒரு அர்த்தம். கோதுன்னா மாலை கோது, பொழுதுன்னு ஒரு அர்த்தம். இதுல கோது கலமுடைய பாவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? அழகான குழந்தைகளே, பாவாய்னா பெண் பிள்ளாய், கோது கலமுடைய. நீ கொஞ்சம் மிச்சம் கொஞ்சோண்டு இருக்கு. எது? தூக்கம். எதை சொல்றா? தூக்கம் மிச்சம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய தூக்கத்தை விட்டு எழுந்திருங்கள் குழந்தைகளே அப்படின்னு சொல்ற. இன்னொன்று மயிலிறகுன்னு ஒரு அர்த்தம் சொன்னோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்மையினாலே அவ்வளவு மயிலிறகு போன்ற சாஃப்டாக இருக்கக்கூடியவர், மிகவும் மென்மையாக இருக்கக்கூடியவர். எப்படி முருகு என்றால் அழகு என்ற அர்த்தமோ, அந்த மாதிரி இறகு என்றால் மென்மை என்ற அர்த்தம். அந்த மென்மையாக இருக்கக்கூடியவர்களே சீக்கிரம் எழுந்திருங்கள், உங்களுடைய எனது குற்றங்களை எல்லாம் விடுத்து எழுந்திருங்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். நீங்க வாரி சீவி முடித்து சிங்காரித்து அப்படின்னு கோது கலமுடைய பாவாய், எப்பயும் வகிடெடுத்து வாரக்கூடிய அப்படின்னா இப்ப நீட்டா இருக்கக்கூடியவர்கள், தூங்குறதுக்கு முன்னாடியும் அலங்கோலமா இல்லாமல் நீட்டாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். கலம் அப்படின்னா ஆபரணம்னு ஒரு அர்த்தம். ஆபரணத்தை மிச்சம் கொஞ்சம் கோது கலம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற கொஞ்சம் ஆபரணம். நம்ம வெளியில போச்சு என்ன பண்ணுவோம், எல்லா விதமான ஆபரணங்களையும் அணிஞ்சிட்டு போவோம். சுட்டி, நெத்தி சுட்டியாகட்டும், அதில் வர்றதாகட்டும், இப்படி காதுக்கு குண்டலமாகட்டும், எல்லாத்தையும் அணிஞ்சிட்டு போவோம். ஆனால் தூங்கச்சு என்ன பண்ணுவோம், ஒரு சிலவைகளை மெயினாக இருக்கிறத அவுத்து வச்சிருவோம். அதில் கொஞ்சம் மிச்சம் இருக்கு இல்லையா, அதை போட்டு கொண்டு கோது கலமுடைய பாவாய், அதையும் இன்னும் போட்டு இருக்கேளே, அப்படிப்பட்ட குழந்தைகளா ஏந்திருங்கோ அப்படின்னு சொல்ற. கலம்னா மரக்கலம்னு அர்த்தம், யாழ்னு அர்த்தம், படகு அப்படின்னு அர்த்தம். கலம்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னா ஆயுதங்கள் அப்படின்னு அர்த்தம். கோது கலமுடைய பாவாய் அப்படின்னா பலவிதமான ஆயுதங்களை உடைய பிள்ளைகளாய் எழுந்திருங்கள். அப்படின்னா ஆயுதங்கள் எதுக்கு? உபயோகப்படுத்துவதற்கு. நம்முடைய மனதையும் நம்முடைய உடம்பையும் பகவானுடைய நாமாவை சொல்லி அவனுக்காகவே நாம் இருந்து நோன்பு இருக்க வேண்டும், அதை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட குழந்தைகளாய் எழுந்திருங்கள் அப்படின்னு எழுப்புறார். கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய், மெதுவா சொல்ற, எழுந்துக்கோங்கோ, எழுந்திராய், பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய. மா அப்படின்னா அதே மாதிரி மாவாய் பிளந்தானை எப்படின்னா, மா அப்படிங்கிறது அரசன் ஒரு அர்த்தம். ஒரு அரசனாக நின்று காளைகளை அழித்தவன், ஒரு அரசனாக நின்று குதிரைகளை வசம் செய்பவன், ஒரு அரசனாக நின்று யானைகளை துவம்சம் பண்ணினவன், பிளந்தவன் அப்படின்னு அர்த்தம். யாரை? மல்லரை மாட்டிய, மல்லர்களை எதிர்கொண்டவன், வெற்றி கொண்டவன் அர்த்தம். மா அப்படின்னா அரசன் ஒரு அர்த்தம். மானா பெரிய, அப்படி மா அப்படின்னா பெரிய. மானா இன்னொன்று என்ன, அழகு அப்படின்னு அர்த்தம். மா அப்படின்னா லக்ஷ்மி, மகாலட்சுமிக்கும் மான்னு சொல்றது. மானா இன்னொரு அழகான ஒரு வார்த்தை மா, நிறம், நிறத்தை குறிக்கக்கூடியது, அழகான நிறம் அப்படின்னு அர்த்தம். இதுல
அழகாக இருக்கக்கூடியவர்கள். மாவாய் பிளந்தானை மல்லரை அந்த மலர்களும் எப்படி இருக்கக்கூடியவர்கள்? அழகாக இருக்கக்கூடியவர்கள், நன்றாக ஜொலிக்கக்கூடியவர்கள். அவர்கள் மான இன்னொரு அர்த்தம் அசுரன்னு அர்த்தம். அழகாக இருக்கக்கூடியவர்கள், ஆனால் கம்சனின் கீழே இருக்காளே அசுரத்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள். நம்ம பார்த்துருக்கோம், இப்படிப்பட்டவர்கள் எவ்வளோ பேரை ரெகுலராக பகவானை சாகடிக்கணும், பகவானை இது பண்ணணும், கிருஷ்ணனை துவம்சம் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க இல்லையா? கொக்கா மாதிரி, சக்கடமாக மாறி, காற்றா மாறி, இப்படி விதம் விதமாக அசுரர்கள் வந்திருந்தா அவர்களில் ஒருத்தர் யார்? மல்லர்கள். 2 மல்லர்கள் அழகாக தோற்றம் இருக்கக்கூடியவர்கள், பெரிய பெரிய உடல்களை கொண்டவர்கள், சதைகளை கொண்டவர்கள், மல்லர்களாக விளங்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களை பிளந்தவனே, பிளந்த அசுரனே, அந்த அசுரர்களை பிளந்த அரசனே, எவ்வளோ விதமாக சொல்லிக்கொள்ளக்கூடியது. மா அப்படின்னா மாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய, மான மாபலி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாபலி சக்கரவர்த்தியில் மா அப்படிங்கிறது அரசனாக விளங்கக்கூடியவன். பெருமை மிக்கது அப்படின்னு அர்த்தம். மான பெருமை அப்படின்னு அர்த்தம். மா அப்படின்னா இன்னொன்று முக்கியமாக அந்த இளம் கன்றுகள் கத்துறது இல்லையா? மா அப்படின்னா தாய், அன்னை அப்படின்னு ஒரு அர்த்தம். மாய் பிளந்தானை அப்படின்னா மானா இங்கே அன்னை எப்படி சுவாமி பொருந்தும்? என்ன சுவாமி இது எப்படி பொருந்தக்கூடியது அப்படின்னா, அன்னை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அன்புன்னு அர்த்தம். அன்னை உடைய அன்பை அந்த முதல்ல அடுத்தது வரப்போறது ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் ஆறு வாயை பிளக்கக்கூடியதாக. அப்படி அன்னை மாதிரி ஒரு கருணை உள்ளம் கொண்டவன் பகவான். அவனை போய் இந்த அளவுக்கு செய்ய வச்சுட்டீங்களே, யார? அசுரர்களை கொல்லும்படி கம்சன் வச்சுட்டானே அப்படின்னு, அப்படிப்பட்ட பெருமையுடையவனே அப்படின்னு. இதுலேயே நம்ம இன்னொரு இடத்துல பார்க்கலாம். அங்கன்மா ஞானத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து பள்ளிக்கட்டிற்கீழே அப்படின்னு பாசுரங்கள் இருக்கு. அங்கன்மா அப்படின்னா பெரிய. இப்படியாக திருமாலுடைய வலிமையை நாம் உணரச் செய்வதற்காக ஆண்டாள் சொன்ன வார்த்தைகள். மாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவன். அவன் எப்படிப்பட்டான்? தேவர்களுக்கெல்லாம் தேவனாக விளங்கக்கூடியவன். தேவர்கள் நம்ம இந்த 7 உலகங்கள் இருக்கிறது இல்லையா, அது ஒரு இந்திரன் ஆளக்கூடியது. தேவ இந்திரன், அவனுக்கு பேரே தேவர்களுக்கெல்லாம் தலைவன். இந்திரன்னா தலைவன் அர்த்தம். தேவேந்திரன், கஜேந்திரன், இப்படியாக சொல்லக்கூடிய செல்வேந்திரன், செல்வத்துக்கு இந்திரன், தேவேந்திரன், தேவர்களுக்கெல்லாம் இந்திரன். அந்த தேவர்களுக்கெல்லாம் தேவனாக விளங்கக்கூடியவன். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால். இது அழகான வார்த்தை. ஒரு ஃபிலசாபிக்கல் திங்கிங். என்ன அப்படின்னா, பகவான் சொல்லுவான் இல்லையா, எப்பயுமே நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நீ முன்னங்காலை எடுத்து வை, நான் பின்னங்காலை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி பகவானுக்கு நாம முதல்ல இனிஷியேட், we have to initiate the action. அதுக்கப்புறம் he will do the rest of the things அப்படின்ற மாதிரி நாம இனிஷியேட் பண்ணணும். நாமும் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார். இங்கேயே உட்கார்ந்து இருக்கிற இடத்துலயே பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கான்ப்பா. இங்கேயும் இருக்கான், ஆற்றுலையும் இருக்கான், வீட்லேயும் இருக்கான், எல்லா இடத்துலையும் இருக்கான். நான் இங்கேருந்தே சேவிச்சுக்கிறேனே சொல்லலாம். ஆனால் அவனை நாம் அவனுடைய இருப்பிடத்திற்கு சென்று சேவித்தோமே ஆனால் அதுக்கு அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் we have to show initiative அர்த்தம். அவ்வளோதான். சென்று நாம் சேவித்தால் அவன் நம்மை காப்பாற்றுவான். நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளியலோர் எம்பவாய். அது ஏன் சுவாமி டைரக்டாக அவன் எல்லாத்தையும் செய்வானான்னு செய்ய மாட்டான். ஏன்னா நமக்குன்னு ஒரு கர்மா இருக்குது இல்லையா? நாம் இதை செஞ்சுருக்கோம், அதை செஞ்சுருக்கோம், இது நாள் ப்ளஸ் இது மைனஸ், எத்தனை பேரை திட்டிருப்போம், எத்தனை பேரை வச்சிருப்போம், எத்தனை பேருக்கு நன்மை பண்ணிருப்போம், எத்தனை பேரை நம்ம உதாசீனப்படுத்தியிருப்போம், நம்மையும் அறிந்து நம்மையும் அறியாமல். இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்களை நாம் ஆவாவென்று ஆராய்ந்து பார்க்கக்கூடியவன். எல்லாத்தையும் அவன் எடுத்த உடனே அப்புறம் அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இல்லையா? இப்போ இருக்கிற அரசர்களுக்கும் இப்போ இருக்கிற மந்திரிகளுக்கும் எல்லாத்தையும் செஞ்சுட்டா என்ன அர்த்தம்? அவன் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாம்? இதில் ஒரு முக்கியமான தத்துவம் இருக்குது. கடைசியில் தத்துவத்தை பற்றி சொல்லிச்சே அந்த நான் தத்துவம் என்னங்கிறத சொல்கிறேன். இதில் கோது கலமுடைய பாவாய் அப்படின்னுச்சு ஒரு வார்த்தை. கோது அப்படின்னா சம்ஸ்கிருத வார்த்தை கவுது கலம் அப்படின்னு. கவுதுன்னா விகாரம், கவுதுன்னா மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். விகாரம், மிச்சம், குற்றம் அதெல்லாம் கோதுன்னு சொல்கிற போது இருக்குது. கவுது அப்படின்னா மகிழ்ச்சி, ஆசை, விகாரம் அப்படிங்கிற பொருள். அதை தூண்டக்கூடியதாக, கலம்னா நிறைய இருக்கக்கூடியது, மரக்கலம், ஆபரணம் நிறைய இருக்கக்கூடியதாக, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவனாக விளங்கக்கூடியவன்.
அவன் யாருக்கு மகிழ்ச்சி? நமக்கு தான் மகிழ்ச்சியை கொடுக்குறான். அந்த மகிழ்ச்சி உடைய பாவாய் ஏந்திருங்கோ அப்படின்னு அர்த்தம். இதில் ஒரு தத்துவார்த்தம் என்னங்கிறது பார்க்கலாம். தத்துவார்த்தம் என்ன, இவ என்ன சாதிச்சிருக்கான்னா, பாகவதருடன் மிக்க அன்புடையாலே பகவானுக்கு மிகவும் இஷ்டராயிரே முக்தர் போலே இருக்கிற பாகவதர் ஒருவரை முன்னிட்டு கொண்டு பகவானை கெட்டுவதற்கு ஏற்ற காலம் வந்தது என்று சொல்லி எழுப்புதல் அரேங்கிறார். இப்பாசனத்துக்கு உள்ளர் பொருளாகுன்றார். என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவானுக்கு அன்பு தான் மெயின், வேற எதுவுமே தேவையில்லை. அதுக்கு ஈடுபாடு என்னது? பாகவத பிரியம். சில பேர் சொல்லுவா இல்லையா, பகவானை கூட நிந்தனை பண்ணிடலாம், பாகவத நிந்தனை ஆகவே ஆகாது, பாகவத நிந்தனை கூடவே கூடாது. அந்த பாகவதர்களோடு நாம் ஒன்றாக இருப்பதற்கு அதை தான் சொல்கிறா. அந்த பாகவதர்கள் அதோ போயின்னு இருக்கா, நான் அவளை நிறுத்தி வச்சிருக்கேன், எது போகாமல் காத்து உன்னை, நான் அந்த பாகவதர்களோட நாமும் சேர்ந்து கொண்டு பகவானை செவிப்பதற்கு கிளம்புவோம் அப்படின்னு ஒரு தத்துவார்த்தமான எண்ணத்தை சொல்கிறார். இதில் விசேஷமாக வரக்கூடியதாக இருக்கு. இதில் தத்துவார்த்தம் என்ன சுவாமி? இப்போது ஒவ்வொரு நாளாக எடுத்துனோம்னா, ஒருத்தர் நோன்பு நோக்கிறதுக்காக எழுப்புறா, காத்தால ஆயிடுத்து, சீக்கிரம் ஏந்துருங்கோ, நிறைய பேர் போயின்னு இருக்கா, நீங்கள் ஏந்திருக்கணும். இவ்வளோதான் விஷயம். எதுக்காக ஏந்திருக்கணும்? தேவாதி தேவனை சென்று நாம் செவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஏந்திருக்கணும். இது என்ன அர்த்தம்? ஒரு ஆச்சாரியன் பக்தனை சொல்கிறது. ஆச்சாரியன் பக்தன் என்ன சொல், ஆண்டாளுடைய பக்தி எங்கே வெளிப்படுறதுன்னா பகவான்கிட்ட இருக்கக்கூடியது. இவை அனைத்தையும் ஒரு ஆச்சாரியன் சொல்லித்தருமா போலே, பக்தனுக்கு தன்னுடைய சிஷ்யனுக்கு சொல்லித்தருமா போலே. இதை என்னுடைய ஆச்சாரியத்துவத்தில் நான் நிறைய பேரை பகவான்கிட்ட அழைச்சின்னு போயிருக்கேன், பகவானுக்கு வேண்டியதை சாதிக்கிறதுக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படிப்பட்ட உன்னையும் உன்னுடைய ஞானத்தையும் நான் திறந்து விடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஞானம் அப்படிங்கிறது விளக்குதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நாம் நம்முடைய கர்மாவினால் ஏற்படக்கூடிய ஞானத்தை விளக்கி உனக்கு நான் சொல்லித் தருகிறேன். ஒரு ஆச்சாரியனானவன் என்னென்ன தேவை என்பதை அவன் கண்டு அறிய வேண்டும். வர சிஷ்யன்கிட்ட என்னென்ன மைனஸ் இருக்குது அதெல்லாம் விளக்கி, என்னென்ன ப்ளஸ் இருக்குது அதெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்து, என்ன தேவையோ. ஏன்னா இந்த ஈக்குவேட் பண்ணுறது, இப்போ மொத்தம் 25 மார்க் வாங்குறான் சுவாமி, இன்னொருத்தன் 60 மார்க் வாங்குறான். இப்போ 60 மார்க் வாங்குறான், அவன் கம்ப்ளீட் பண்ணணும்னா நேரம் போய் படின்னு சொன்னால் போறாதே அவனை, இல்லையா? எப்படி அதை சொல்லிக் கொடுக்கணும்? அந்த படிப்பை எப்படி சொல்லிக் கொடுக்கணும்? இங்கே வா உட்கார், இன்னும் 2 மணி நேரம் திருப்பி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுது. ஒரு 10 ஆன்சர் ஷீட் பாரு, 10 கொஸ்டின், பழைய கொஸ்டினை பாரு. உனக்கு எங்கெங்கெல்லாம் டவுட் இருக்கோ அந்த டவுட்டெல்லாம் என்கிட்ட கேளு, நான் விளக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் இந்த மாதிரி சொல்லித்தரேன். முதல் அத்தியாயம் எடு, அந்த அத்தியாயத்தில் என்னென்ன பாரு, முதல்ல அண்டர்லைன் பண்ணிக்கோ, இதெல்லாம் கட்டாயம் வரக்கூடியது, இதெல்லாம் கொஞ்சம் நீ படித்து தெரிஞ்சுக்கொ. இப்படியாக அவனை சமப்படுதல், 25லேருந்து 65க்கு அவனை ஊக்குவித்தல், கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ஏற்படுத்துதல். கடைசியில் எங்கே வந்து நிற்கிறது? ஆச்சாரிய பரம்பரையில் வந்து நிற்கச்சே. இது எங்கே இருக்குது? சரணாகதி தத்துவத்தை விளக்கக்கூடியதாக, சரணாகதியின் தன்மையை சொல்லக்கூடியதாக. அது சென்று நாம் சேவித்தால் அவன் என்ன பண்ணுவான்? ஆவாவென்று ஆராய்ந்து அருள் புரிவான். நமக்கு எதற்காக அருள் புரிவான்? நாம் அவனோடு மோட்சத்தில் இருப்பதற்காக. அந்த சரணாகதி தத்துவத்தை சொல்லிக் கொடுக்குமா போலே அந்த ஆச்சாரியன் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறான். அதனால் அந்த ஆச்சாரியனை நாம் சென்று பின்பற்ற வேண்டும். அவனுக்கு ஏற்றாற் போல எதெல்லாம் தேவையோ அந்த நோன்பினை நாம் நோக்க வேண்டும். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக ஒவ்வொரு படியாக ஏறினா தான் 100வது படி வரும். ஸ்ட்ரைட்டாக ஜம்ப் பண்ணியெல்லாம் போக முடியாது. ஜம்ப் பண்ணி போகிறதுக்கெல்லாம் லாய்க்கே இல்லை. நாம் கற்றுக்கணும். அதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் உனக்கு சொல்லித்தரேன். எங்கே சரணாகதி தத்துவத்தை பற்றி நான் சொல்லித்தரேன். ஒரு சிஷ்யனுக்கு ஆச்சாரியன் என்னென்னலாம் செய்யணுமோ தேவையோ அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். நீ அந்த நோன்பை நோற்பாயாக. நோன்பு என்றால் என்ன? அந்த தத்துவத்தை நீ தெரிந்து கொண்டு அதை ஃபாலோ பண்ணணும், அதை பின்பற்றணும். அதை பின்பற்றினால் தேவாதி தேவனை சென்று நாம் செவிக்கும் போது அவன் எந்த விதமான ஆவாவென்று ஆராய்ந்து எல்லா விதமான சிந்தனையும் சீர்தூக்கி பார்த்து நமக்கு அந்த அருளை செய்வான் என்பதுதான் அர்த்தமாகிறது. இதில் இந்த பாசுரம் 8வது பாசுரம், அருளேலோர் எம் பாவாய். என்னுடைய குழந்தைகளே, என்னுடைய பெண் பிள்ளாய், நீ சீக்கிரம் எழுந்திருங்கோ, தூங்கிட்டு இருக்காதீங்கோ, தூங்கினது போரும் அப்படின்னு ஆண்டாள் எழுப்புறாளாம். இதில் ரொம்ப அழகான 2-3 விஷயங்களை நான் சொல்லணும் அப்படின்றது பார்த்தேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நமக்கு இருக்குன்னா அது வேதாந்த தேசிகனை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது இல்லையா? அதை இவர் சொல்கிறார், யத் பிரஸ்தாவ சமுச்சித துவஜபடி விருத்தாந்த சித்தாந்திபிகி அப்படின்னு தசாவதார தோற்றத்தில்.
அந்த விருத்தாந்தத்தையும் சித்தாந்தமாக நாம் எடுத்துக்கொண்டு விருத்தாந்த சித்தாந்தவியின செய்கையை உடைய அந்த செய்கை எப்படிப்பட்டது? வெள்ளங்களை திரையக்ஷம் மகுடம் புனன்ன அதுனஸ் திரைவிக்ரமோ விக்ரம. அவன் எப்படிப்பட்டவன்? திரைவிக்ரமோ விக்ரமன், பெரிய அவதாரம் எடுத்தவன் அப்படின்னு சாதிக்கிறார். கோடி காட்டுறார் அந்த அவதாரத்தில். இப்படியெல்லாம் அவன் பிரம்மாண்டமானவன், தேவாதி தேவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்ல வர இந்த வேதாந்தேசியனுடைய ஸ்லோகத்தோடு நாம் இந்த வாரத்து திருப்பாவையை முடிச்சுக்கலாம். கீழ்வானம் வெள்ளென்று எருமைச்சிறி வீடு மேய்வான் தேவாதி தேவனை சென்று நாம் செவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்கி சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.